அட கடவுளே, இன்னைக்கு பார்த்து அடுப்பாங்கரையில ஒண்ணுமே இல்லை, ஒரு கீரை கூட இல்லை. எண்ணத்தை தான் போட்டு குழம்பு வைக்க, திங்கிறதுக்கு மட்டும் ஆளுக்கு வாராவோ. எல்லாமே நம்மளே கடைக்கு போய் சாப்பிட வேண்டியதா இருக்கு. சரி, கடையில போய் கீரை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவோம். முட்டை இல்லாம எனக்கு சாப்பிடவே முடியாது. ஐயோ ஆண்டி, ரொம்ப ரொம்ப பசிக்குது. என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க? எவ்வளோ நேரம் ஆகுது? மண் அள்ளி தின்னுட்டு மண் அள்ளி தின்னு, இல்லைன்னா பின்னாடி மாட்டு சாணி இருக்கு, அள்ளி தின்னு. நானே ஒத்த காய்கறி இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரியா என் கூட மார்க்கெட்டுக்கு போனா அங்க கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய்லாம் இருக்கும். கடிச்சு கடிச்சு திங்கலாம். ஒவ்வொரு கடையிலயா ஒன்னொன்னு எடுத்தா கூட நல்லா இருக்கும். சரி போலாம். ஓகே ஆண்டி, நான் வாரேன். போ, காலில் ஒரு கட்டப்பை இருக்கும், அதை எடுத்துட்டு வா. அப்படியே அந்த பாதைக்கு போயிடுவோம். நான் வாலிப பிள்ளை, கட்டப்பை குட்டப்பையெல்லாம் தூக்க முடியாது. எனக்கு சேம் பப்பை சேமா இருக்கும். நீங்க தூக்கிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஆமா, சட்டியை வெளியே போட்டுக்கிட்டு திரிதா. இது சேம் பப்பி சேமா இல்ல. கட்டப்பைய தூக்குறது இவளுக்கு அசிங்கமா இருக்காம. அசிங்கமா திங்கிறதுக்கு வருவாளுவோ நல்ல நாக்க தொங்க போட்டு. சாமா வாங்க அசிங்கமா இருக்கான். ரொம்ப பேசாதீங்க, மூக்க தோண்டிடுவேன். சி, ஜாக்லின் பிள்ளையாவா வளர்த்து வச்சிருக்கா, பேய் மாதிரி வளர்த்து வச்சிருக்கா. அண்ணே, எத்தனை நாள் தான் இப்படி கல்யாணம் முடிக்காம இருக்க போறியோ? உங்களுக்குன்னு ஒரு ஜோடியை பார்த்துட்டு காலகாலத்துல பிச்சை எடுக்க வைங்க. தங்கச்சி, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த, நம்ம பிச்சைக்கார கூட்டத்துக்கு ஏத்த ஒரு பொம்பளை நமக்கு கிடைக்கணும்லாமா? அது வரைக்கும் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேம்மா. 10 பொருத்தமும் பிச்சை எடுக்க கரெக்டா இருக்கிற ஒரு பொம்பளைய தான் நான் கல்யாணம் முடிப்பேன். அது என்னைக்கு கிடைக்கும்? காலகாலத்துல ஒரு பிச்சைக்கார பொம்பளைய பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம பிச்சைக்கார கூட்டத்துக்கு தலைவி ஆக்கி விடுங்க. உங்களுக்கு வயசாயிட்டே போகுது. சரிம்மா. நேரத்தோட காய் வாங்கிட்டு வீட்டுல போய் சமைக்கணும். எப்பா நடக்கிறதுக்கு என்ன சங்கடமா இருக்கு. கேரட் நிறைய வாங்குங்க, கேரட் நல்லா இனிப்பா இருக்கும். திங்கிறதுலே இருப்பா. இந்த பைய தூக்கிட்டு வர அசிங்கமா இருக்கான். உன்னால என்ன செய்யணும் பாரு. ஏ அப்பா, பிச்சைக்காரங்க தட்டுல கூட 100 ரூபா நோட்டெல்லாம் இருக்கு. நம்ம வெறும் 50 ரூபாயோட மார்க்கெட் போறோம். ஆண்டி, பாய மூடிட்டு வாட்டி. என்ன அண்ணன், அந்த அக்களை ரொம்ப பிடிச்சிட்டோ? அண்ணி ஆக்கிறோமா? ஆமா தங்கச்சி, நம்ம பிச்சைக்கார கூட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அந்த பொம்பளை. சாரி, அது பொண்ணு. பத்தியா, ரொம்ப அழகா மொட்டை தலையோட சூப்பரா இருக்கு. நான் போய் அதை எப்படியாவது தூக்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு குடவுன்ல அடைச்சி வச்சுட்டு நாளைக்கு பிச்சைக்கார தலைவியா பொறுப்பேக்க வச்சிருவோம். சரிண்ணே, சீக்கிரமா போங்க. எப்பா, எவ்வளவு வருஷம் கழிச்சு எங்க அண்ணனுக்கு ஏத்த அண்ணி வந்திருக்காவோ. ஏட்டி, அந்த நெட்ட குரங்கு கூட சேர்ந்து சுத்துதுன்னு. ஆண்டி உன்னை எதுக்கு இங்க கூட்டு வந்தங்கிறத மறந்துட்டா. கடைசியில பாபு தங்கச்சிட்டான். நீ நம்ம எதுக்கு இங்க இருக்க? ஊரை பார்த்து போக வேண்டியதானே. இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது, சரியா? இது பாபுவோட வீடு. அவரு சொல்ற வரைக்கும் நான் இருப்பேன். எனக்கு எப்ப போகணும்னு தெரியும். உங்க சோழிய பாருங்க. உன்னை கூட்டிட்டு வந்ததே நான் தான். நீ என்னையவே இப்படி பேசுதன்னு. இருக்கட்டும். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. இவ தான் நம்ம பிச்சைக்கார கூட்டத்தின் தலைவி, அதாவது என் வாழ்க்கை துணைவி. ரொம்ப நேரமா பெறச்சால வந்துகிட்டு இருக்காரு, பாவம். பிச்சை கேக்காரோ? வாங்க, இந்தாங்க, இதெல்லாம் 1 ரூபாய் இருக்கு. நல்லா வாங்கி சந்தோஷமா சாப்பிடுங்க. பாவம் பிச்சைக்காரர் போலுக்கு. குணம் கூட நல்ல பிச்சைக்கார குணம். நிறைய பணம் போடாம 1 ரூபா போடுறா. கண்டிப்பா இவ தான் என் ராணி. வாங்கம்மா, காய் வாங்குங்க, கீரை வாங்குங்க, காய் வாங்குங்கம்மா, எல்லாம் இருக்குமா. மொட்டமா வாங்க. கீரை கட்டு எவ்வளவு? 1 20 ரூபா தாம்மா. ஏய் அப்பா, 10 ரூபா தானே, 20 ரூபாங்கியோ? சரி, 1 கிலோ கேரட் எவ்வளோ? 1 கிலோ கேரட் 100 ரூபா. ஏ பாவி மக்கா, 100 ரூபாயா? ஏ அம்மா, காய்கறி வாங்கி திங்க முடியாது போலயே. அதுக்கு கோழிக்கறியை வாங்கி தின்னுட்டு போயிடலாம். புரட்டாசி மாசம்ட்டு நாங்க எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. காய் விலையை இப்படி ஏத்தி விக்கலாமா? ஏமா, ஏசி கடையில மட்டும் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறீங்களாமா? எங்களை மாதிரி ஆள்கள் கிட்ட ஏமா பேரம் பேசுதியோ? நாங்களும் நல்லா இருக்கணும்லாமா? ஆமா ஆண்டி, அவங்க கேக்குறத கொடுங்க. அவங்க பாவம். எதையாவது சொல்லி மனசை மாத்திருவாளுவல. சரிம்மா, 1 கட்டு கீரை, 1/2 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ கத்திரிக்காய், அதுக்கப்புறமா ஒரு 2 பீட்ரூட்டு,
கருவேப்பிலை கொத்தமல்லி இலையும் ஒரு 5 ரூபாய்க்கு மிளகாயும் கூடம்மா. இதுதான் சரியான நேரம். நம்ம தலைவி பிச்சைக்கார தலைவியை தூக்கிடுவோம். எப்ப யாரு இப்படி அடிச்சுக்கிட்டு வர்றது? ஒரே நாத்தமால இருக்கு. பிச்சைக்காரரே, உங்களுக்கு இப்பதானே காசு போட்டேன். 1 ரூபா போட்டது பெறத்தாலே வந்துட்டு இருக்கீர. சில்லறை இல்ல, போறோம். அட கடவுளே, கையெல்லாம் பிடிக்குது. ஏய் மெண்டல், போ. நான் மெண்டல், நீ எனக்கு கிடைச்ச சுண்டல். வா போகலாம். ஐயோ காப்பாத்துங்க. ஏஞ்சல காப்பாத்து. ஐயோ ஆண்டியை கடத்திட்டு போறான் பிச்சைக்கார. ஐயோ ஆண்டி. இவ ஆண்டி இல்ல, எனக்கு கிடைச்சிருக்கிற புது பிச்சைக்கார தலைவி, என் தேவதை. வரட்டா? ஏஞ்சலே, ஆண்டியை காப்பாத்திரமா, பயமா இருக்கு. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணணும்? ஏமா நீ இப்ப காய் வாங்கிட்டு போனோமா? 200 ரூபாய் ஆச்சு. போடி மெண்டல், எங்க ஆண்டியை தூக்கிட்டாங்க. காய் வாங்கணுமா? காய் நான் உடனே போய் நெட்டவள்ளிட்ட சொல்லணும். கிளவி சரியான நடிப்புக்காரி, காய் வாங்காம ஓடிட்டாள். எங்கரு ரொம்பலாம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காத. தலை சுத்துது, மயக்கம் வருது, வேலை செய்ய முடியலை, வெளியே ஊர் சுத்த முடியலை. என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்படிலாம் பண்ணா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் தெரியுமா? நான்லாம் ஒன்றும் இப்படிலாம் எங்கள் அம்மாவை பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீ ரொம்ப ரொம்ப கெட்ட பிள்ளை, மோசமான பிள்ளையா இருக்க. ஆமாம், ஐ கேட்டியோ. நீ வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உன்னை நிறைய நுள்ளி விடுவேன். உனக்கு சாப்பாடே தரமாட்டேன். ஒழுங்காக கடந்துக்கோ. ஒரு 4 செவரு ஏறி குதிக்க முடியல, வைக்க முடியல. என்ன பிள்ளை இப்படி ஒரு கெட்ட பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைப்பா. மோசமான பிள்ளையால வளருது என் உள்ளே என் உள்ளே ஏதேதோ செய்கிறதே, அது என்னென்று அறியேனடி. என்ன நெட்டமா காலையிலே லவ் பாட்டா? போருமையா பாபு பனுசா பொக்க வாயி. லவ் பாட்டு சிச்சுவேஷன் சாங்குயா, சிட்டுவேஷன் சாங்கு. என் உள்ள என்னென்னமோ பண்ணுது, என்ன நடக்குன்னு தெரியல. தலைலாம் சுத்திக்கிட்டு கிறக்கிட்டு வருது. அதை தான் அந்த பாட்டை படித்தேன். இவர் சொல்லுதாராம் லவ் பாட்டா. லவ் போருமையா போரும். அப்படிதான் மட்டும் இருக்கும். அதுக்கு தான் வீட்டில் கடைன்னு சொல்றது. ஓடாத, கெட்டி போட்டாலும் கோவப்படுத. வீட்டில் கிடக்காம ஒரே ஆட்டம் பாட்டம் ஓட்டம்னு. இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை. கடை வீட்டில் நல்ல சோறு கறிலாம் பொங்கி வச்சுட்டு போறேன். நீர் தானே சொன்னீர் இன்னைக்கு கோட்டெல்லாம் வாங்கி தின்னுக்கோ பிரியாணின்னு. இப்போ வந்து சோறு கறி பொங்குறேங்கிரு. இந்த சோறுங்கிற வார்த்தையை கட்டலே ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருதே. மார்க்கெட்டுக்கு போன சித்தியை இன்னும் ஆளை காணும். என்னைக்கு சமைச்சு முடிக்க? மணி இப்பவே 7:30 ஆயிட்டு. சரி, நீ உனக்கு பிரியாணி வாங்கிக்கோ, அவங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டும். சரியா? நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். அட பாபு மனுஷா, என்ன பண்ணுதீரு? இல்லட்டி குழந்தை எதுவும் சத்தம் கொடுக்கான்னு காது வச்சு கேட்க. ஆமா, 3 மாசத்துல சத்தம் கொடுக்கு. அட எந்திரிமையா, நானே உட்கார முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இவரு வேற கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாபு மனுஷா எந்திரியும். சரி, எங்கும் ஓடாம பேசாம இன்னைக்கு வீட்டுல கிடக்கணும். சரியா? நான் போயிட்டு வரேன். போன் அடிப்பேன் பத்துக்க. இவனே தங்கமான புருஷன். பொக்க வாயா இருந்தாலும் இவனே தங்கமான புருஷன். நெட்டவள்ளி. ஏட்டி மெண்டல், எதுக்கு இப்படி மூச்சரைக்க ஓடி வர? ஏன் யாருன்னு திங்க வச்சிருக்கிறத புடுங்கி தின்னுட்டாவளா? இல்ல, ஒரு பிச்சைக்கார ஆண்டிய கடத்திட்டான். என்னட்டி வளருத? யாரு? அத்தை பாட்டியவா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, நாங்க 2 பேரும் காலையிலே காய் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு பிச்சைக்காரன் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். மார்க்கெட்ல வச்சு ஆண்டிய தூக்கி தோள் மேல தூக்கி போட்டு ஓடிட்டான். இனி நீதான் பிச்சைக்கார கூட்டத்து தலைவி, என்னுடைய துணைவி அப்படின்ட்டு சொல்லிட்டான். அட பாவமே, அத்தை பாட்டி பார்க்கறதுக்கு பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கும். அதுக்காக பிச்சைக்காரின்னு நினைக்க முடியுமா? என்ன செய்யட்டி? எந்த இடம்னு தெரியுமா? வா போய் பிடிப்போம். ஏன் பின்னாடியே வா. மார்க்கெட்ல இருந்து உள்ள போனதும் நேரா போனதும் ஒரு சந்துக்குள்ள திரும்பிட்டான். அங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. சரியான கூறு கட்டவனா இருப்பான் போல. பிச்சைக்கார தலைவிங்க, தலைவி மாதிரியா இருக்கு. பிச்சைக்காரின்னு சொன்னா கூட நம்மள பிச்சைக்கார தலைவின்ட்டு கிடக்கான் லூஸ் பைய. சரி வா, சீக்கிரம் போய் காப்பாத்துவோம். பால் நிலா பச்சை நிலா, எங்கள் பிச்சை எடுக்கும் அத்தை நிலா, ஆண்டி நிலா.